வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து மாயா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மாயானா என்ன? மாயானா இல்யூஷன். இல்யூஷன்னா உண்மை மாதிரி தெரிகிற ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஸோ எது மாயா? இந்த இந்த உலகத்தில் வந்து எது மாயா, எது உண்மை? நான் யார்? நான் உண்மையாக மாயாவா? என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையான ஒரு விஷயமா இல்லை பொய்யான ஒரு விஷயமா அப்படின்றத பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில். இதை புரிஞ்சுக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் இருக்க ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். வலி கம்மியாகும், சஃபரிங்ஸ் கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூங்கி எழுந்துக்கிறோம் ஒரு நாளைக்கு, இல்லையா? டெய்லியும் வந்து தூங்கி எழுந்துக்கிறோம். ஒரு நிமிஷம். ஸோ தூங்கி எழுந்துக்கும் போது தூக்கத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குது. தூங்கிறதுக்கு முன்னாடி வேக்கிங் ஸ்டேட்னா தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிறது. அடுத்தது ட்ரீமிங் ஸ்டேட், படுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் கனவு வர ஆரம்பிக்கும், இல்லையா? அது ஒரு ஸ்டேட். அதுக்கு அப்புறமா டீப் ஸ்லீப் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கனவு வராது, மைண்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, மனசுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆனால் உயிர் இருக்கும். அதுதான் வந்து ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஸோ இதுக்கப்புறமா தூங்கி எழுந்துக்க போகிறோம். முதல்ல காலையில் எழுந்துக்க போகிறோம் அப்படின்னா, எழுந்துக்கும் போது முதல்ல நம்மளுக்கு வர தாட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கும் தாட். என்னமே வந்து நான் இன்றைக்கி இது பண்ணும், அது பண்ணும், நான் நேற்று இது பண்ணிட்டேன், இல்லைன்னா இன்றைக்கி என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, என்னுடைய ஆஃபீஸில் வேலை இருக்குது, என்னுடைய பாஸு, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய குழந்தையோ இதெல்லாம் இன்றைக்கி பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு தான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் எல்லாருமே. வேறு எந்த தாட்டும் வராது. எந்த தாட் வந்தாலும் ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு 2 வேர்டு, ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும், என்ன நான் இல்லைன்னா என்னுடைய அப்படின்னு. ஸோ இந்த நான் என்னுடைய அப்படின்னு 2 வேர்டு வருது அப்படின்னா அதோட எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது எல்லாமே மாயா, அதெல்லாமே இல்யூஷன், பொய். அதாவது இவன் நான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன நான் அப்படின்னு மைண்டில் தோணுதுன்னா, நான் மணிகண்டன், நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட் டீச்சர். மணிகண்டன் நான் ஒரு மேல். இதெல்லாம் தோணும், சரியா? இதெல்லாம் வந்து ஈகோ. அதுக்கப்புறமா என்னுடைய ஒய்ஃபோ, என்னுடைய குழந்தையோ, என்னுடைய வீடு, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஸ்கூல், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அந்த என்னுடைய அப்படின்னு வந்துடுச்சுன்னா தட்ஸ் மாயா. அதாவது மை பாடி, என்னுடைய உடம்பு, மை மைண்ட், என்னுடைய மனசு, மை தாட்ஸ், என்னுடைய தாட்ஸ், மை எமோஷன், என்னுடைய எமோஷன். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஒரு பொருளாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே ஒரு அப்பியரன்ஸ் தான். இதெல்லாமே மாயா. இதெல்லாம் உண்மை கிடையாது. அப்போ எது உண்மை அப்படின்னா, அந்த நான்லேயே 2 நான் இருக்குது. உண்மையான நான், அதாவது எல்லாருமே கண்ணை மூடிட்டு, இது வந்து மெடிடேஷன் சொன்னால் அது பெரிய விஷயம், எல்லாருக்குமே வந்து அது கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு மெடிடேஷன் பேர் தலை எல்லாம் விட்டுருவோம். மெடிடேஷன் பண்ண வேணாம், கண்ணை மூடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டாக. அது எல்லாருக்குமே பாசிபிள் இது. இது பாசிபிள் இல்லைன்னா உங்கள் மைண்ட் ரொம்பவுமே கருப்டட், காலின்னு அர்த்தம். நீங்கள் ஆல்மோஸ்ட் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு எந்த தாட்டுமே வராமல் சைலன்ஸ், ஒரு பீஸை வந்து உணர முடியுதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு செகண்ட் பண்ணால் போதும். இஃப் யூ கேன் டூ மோர் தென் 1 செகண்ட், இட்ஸ் வெரி குட். ஒரு செகண்ட் உங்களால் பண்ண முடியும். பண்ணிட்டேன்னா அந்த சைலன்ஸில் என்ன வரும்னா, சைலன்ஸில் எதுவுமே இருக்காது. அதாவது நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஆம்பளையா பொம்பளையா, இல்லை உங்களோட பேர் என்ன, உங்களோட ஊர் எது, உங்களுக்கு என்ன ஒரு ஃபேமிலி இருக்கா, என்ன ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, உன்னோட ஜாப் என்ன, உனக்கு இன்றைக்கி என்ன உன்னோட கமிட்மெண்ட்ஸ், போன பாஸ்டில் என்னெல்லாம் நீ பண்ண, நல்லது கெட்டது, இது எதுவுமே வராது அந்த சைலன்ஸில். அந்த ஒரு செகண்ட் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் சைலன்ஸில் இது எதுவுமே வராமல் இருந்தால் தான் அந்த சைலன்ஸ். ஸோ அந்த சைலன்ஸை அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல நீங்கள். அந்த சைலன்ஸை அப்சர்வ் பண்ணுற நீங்கள் தான் உண்மையான நீங்கள். ஸோ அதுதான் அந்த ஆத்மா. அது அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ். ஸோ அதுதான் நீங்கள். மற்றபடி எல்லாமே இப்போ கண்ணை திறந்தால் என்னெல்லாம் தெரியுதோ, காதில் என்னெல்லாம் வந்து கேட்குதோ, தொடும்போது நான் எல்லாம் தொட்டு ஃபீல் பண்ணுறனோ, என்னெல்லாம் எமோஷன் வருதோ, இது எல்லாமே ஃபேக், இது எல்லாமே போய், இது எல்லாமே மாயா. ஸோ இதெல்லாம் மாயா அப்படின்போது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஆள் நம்மளுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நான்.
அந்த உண்மையான நான், அந்த காட். ஓகே, டிவைன் பவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஃபேக்கான விஷயத்தெல்லாம், ஓகே, நம்ம பிறந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கொடுத்த ஃபேக் ஐடென்டிட்டி, இதெல்லாம் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து, ஓகே, ஸோ ஒரு பில்டிங்கை பார்த்தா இது ஒரு பில்டிங், இது ஒரு வீடு, இது ஒரு பஞ்சிங் பேக்கு, இது ஒரு டிஷர்ட்டு, இதெல்லாம் நம்மளாம் கொடுத்த பேர், ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லா ஐடென்டிஃபிகேஷனும் எடுத்துட்டோம் மைண்ட்லேருந்து. ஓகே, எனக்கு கொடுத்த பேர், மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்சஸ், அதுவும் நேம் தான். ஓகே, அதுவும் ஒரு கேட்டகரியாக பிரித்தது தான். ஸோ இந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டோன்னா இப்போது வந்து கண்ணை திறந்து பார்க்குறோம். ஓகே, எல்லா மெமரியும் எடுத்துட்டோம். ஓகே, ஏன்னா மெமரி இருந்துச்சுன்னா திருப்பி பார்க்கும்போது அதான் அப்படி தான் தெரியும். நான் ஆம்பளையா, இன்னொருத்தன் பொம்பளையா, இங்கே இருக்கிறதெல்லாம் பொருளா, பஞ்சிங் பேக்கா, கண்ணாடியா, கேமராவா, அண்ட் டிஷர்ட்டாக தான் தெரியும். ஆனால் இப்போ எல்லா மெமரியும் எடுத்துட்டோம் மைண்ட்லேருந்து. ஓகே, இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்மளுக்கு பேர் கொடுத்தது எல்லாமே. ஸோ இப்போ நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா என்ன தெரியும்? ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரே ஒரு பீஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் தெரியும். ஸோ இப்போ நான் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது இட் இஸ் ஆல் மாயா. இதுதான் டுவாலிட்டினா பிரித்து பார்க்கறது. இது நான் வேறு, அது வேறு. ஓகே, நான் வேறு, அவங்க வேறு, இந்த மாதிரி பிரித்து பார்க்கறது டுவாலிட்டி. ஸோ இப்போ நான் டுவாலிட்டி இல்லாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாமே ஒரே பீஸாக தெரிஞ்சிடும். ஓகே, உலகமே ஒரே பீஸ், அதாவது யூனிவர்ஸே ஒரே பீஸ். ஓகே, க்ரியேஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ க்ரியேஷன். ஓகே, ஸோ க்ரியேஷன் ஒன்று இருந்தால் அங்கே க்ரியேட்டர்னு ஒன்று இருப்பாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த க்ரியேட்டர் இருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. ஓகே, வாழ்க்கையில். ஸோ இதெல்லாம் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கும்போது அங்கே தான் மாயா வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ நான் வந்து இப்படி இருக்கணும், ஏன்னா நான் ஆம்பளை பொம்பளை அப்படி இருக்கணும், நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்திருக்கு, நான் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணணும், ப்ரொஃபஷன் பண்ணால் இப்படி இருக்கணும். ஸோ எல்லாமே ஒரு அந்த சினிமா மாதிரி ஓடிட்டுருக்கு. இதுதான் மாயா. ஓகே, சினிமா வந்து மாயா தானே. இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து படம் பார்க்குறோம். ஓகே, படம் ஓடுற வரைக்கும் அது ஒரு டூப்பு பொய்யான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதை பார்க்குறோம், 2 ஹவர் படம் ஓடுது. ஓகே, படம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுறோம். அந்த படம் முடிஞ்சிச்சு, வெறும் ஸ்க்ரீன் இருக்குது, ஒயிட் கலர் ஸ்க்ரீன் தான் இருக்குது. படத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஓகே, ஆனால் அந்த 2 ஹவர் படத்துக்குள்ளே அதை பார்க்கும்போதே நம்ம வந்து தேவையில்லாமல் எமோஷன் ஆகி, ஓகே, படத்தோட இன்வால்வ் ஆகி அட்டாச் ஆகிடும். அதனால் எமோஷன் ஆகி சோக்ஸின் வந்து அழுவுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ அது வந்து அது பொய்யான ஒரு படத்தை பார்த்து நீ அழுகுறேன்னா எவ்வளோ ஒரு முட்டாளான ஒரு ஆள் நீ. அதே மாதிரி தான் இங்கே உலகம்னு ஒன்று இருக்குது. இது வந்து படம் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் நீ ஒரு ஆக்டர். ஓகே, நீனா நாட் யுவர் ரியல் யூ இஸ் அ காட். ஓகே, பட் ஃபேக் யூ, அதாவது ஃபேக்கான ஒரு பேர் வச்சு உனக்கு ஃபேக்கான ஒரு ஜெண்டர் கொடுத்து ஃபேக்கான எல்லா பொருளையும் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வச்சு நீ வாழற வாழ்க்கை தான் மாயா. ஸோ இதெல்லாம் படம், சினிமா, இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற, எப்படி சினிமா 2 சினிமாவை பார்த்து அழுவியோ அந்த மாதிரி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அழுகுறோம், சிரிக்கிறோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் மாயா, இதெல்லாம் ஒரு சினிமா மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். இது ஜஸ்ட் சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தா கூட பெட்டர். ஓகே, அதை பார்த்துட்டு எதுவுமே இன்வால்வ் ஆகாமல், ஓகே 2 ஹவர் பார்த்தோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க மாதிரி இந்த வாழ்க்கையை அந்த மாதிரி பார்த்தா கூட ஓகே. ஆக்சுவலி அதே பார்க்கக்கூடாது தான். ஸோ நீங்கள் யார் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு லைஃபாக வாழ்றது தான் லைஃப். ஓகே, அதாவது நியூட்ரலாக எதுலையுமே அட்டாச் ஆகாமல், என்டர்டெயின்மெண்ட்லேயும் அட்டாச் ஆகாமல் வாழ்றது தான் வாழ்க்கை. ஆனால் இப்போ அட்லீஸ்ட் இந்த லைஃப் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாவது பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும், ரொம்ப அட்டாச் ஆகாமல். ஓகே, ஸோ இதெல்லாமே மாயான்றது முதல்ல புரிஞ்சுக்கணும், இல்யூஷன். ஓகே, ஸோ அது புரிஞ்சுட்டு வாழ ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாருன்றதும் புரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் லைஃப் வில் பி பெட்டர். ஓகே, யூ வில் லிவ் லைக் அந்த டிவைன் பவராகவே வாழ முடியும். ஓகே, இட் டேக்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளை. ஓகே, அப்ளை பண்ணி வாழலாம். ஸோ ரியாலிட்டி யார்? நீங்கள் தான். நீங்கன்னா இந்த பாடி இல்லை, இந்த தாட்ஸ் வர மைண்டு கிடையாது, இதையும் மீறி இருக்கிற நீங்கள், அதாவது உங்களோட சோல். ஓகே, இதுதான் வந்து நீங்கள். ஓகே, கான்ஷியஸ்னஸ் அவேர் பண்ணுறது. இப்போ எப்படி அந்த சைலண்ட்டை நீங்கள் உணர்ந்தீங்களோ அதே மாதிரி வெளியில் நடக்கிற எல்லாத்தையும் உணர்வீங்க. ஆனால் யூ வில் நாட் ரெஸ்பாண்ட் டு தட். ஓகே, வென் யூ ரெஸ்பாண்ட் யூ ஆர் பிகமிங் எ மைண்ட். வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் எ சோல். ஓகே, ஸோ சோல் இஸ் ரியல், மைண்ட் இஸ் மாயா. ஓகே, மைண்டில் எதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ, ஓகே, எதெல்லாம் நம்ம
தாட்டாக க்ரியேட் பண்ணுறோம், உணர்றோமோ இது எல்லாமே மாயா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லைஃப் வில் பிகம் பெட்டர். ஓகே, ஸோ இட் வில் பி வெரி நைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், பட் வி நீட் மோர் ப்ராக்டிஸ் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஸோ அதுதான். ஓகே, ஸோ மாயானா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.